பாருங்க சிங்கக்குட்டி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்குள்ளே இருக்குமாங்க, வெளியில் சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. காலைல எழுந்துச்சி குளிப்பாட்டி விட்டாச்சு. ரவா உப்புமா கிளறி கொடுத்து அதை வீடியோ எடுத்துருந்தாங்க. டக்குன்னு இவன் கட் பண்ணி விட்டுட்டான் வீடியோவை, அதனால் அதை எடுக்க முடியலை. இங்கே வா, இங்கே வா. அங்கே மாமா கார் கழுவிட்டுருக்காங்க. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே வா, வீட்டுக்குள்ளே வா, வா வா. அப்புறம் ஹரீஷுக்குங்க நான் சாப்பாடெல்லாம் பார்த்தாங்க கொடுப்பேன். முன்னாடியெல்லாம் இஷ்டத்துக்கு சாப்பிடுவான். தயிர் சாதம்லாம் ஒரு மாதம் வரைக்கும் கூட தயிர் சாதமே அவன் சாப்பிட்ருக்கான். நாக்கு அப்பப்போ கடிச்சிப்பாங்க. நாக்கை கடித்து நாக்கு ஃபுல்லாக புண்ணாக்கி வச்சுப்பான். அப்போ என்னென்னா அவனுக்கு வேறு எதுவுமே சாப்பிட முடியாது, தயிர் சாதம் மட்டும்தான் அவன் சாப்பிடுவான். அப்போல்லாம் கூட அவனுக்கு எதுவுமே செஞ்சது இல்லைங்க. இன்னும் கேட்டால் அப்பா அடிக்கடி பரோட்டா சாப்பிடுவான், பிரியாணி சாப்பிடுவான். அவங்க அப்பா இருக்கிறது வரைக்கும் வாரத்தில் 2 நாளாக அவங்க அப்பாவை இழுத்துட்டு ஹோட்டலுக்கு போயிடுவான். அவன் பரோட்டா சாப்பிடுவான், பிரியாணி அப்பப்போ பிரியாணி, பேக்கரி ஐட்டங்கள் எல்லாம் நல்லா சாப்பிடுவான். ஆனால் அவன் அப்போ இவ்வளோ வெயிட்டு கூட கிடையாது. இப்போ அவனுக்கு இந்த ஃபிக்ஸ் மாத்திரை கொடுக்கறது, தெரப்பிக்கெல்லாம் அவனை கூட்டிகிட்டு போகல, எல்லாமே சேர்ந்து பிள்ளைக்கு நல்ல வெயிட்டு போட்டுட்டாங்க. என்ன பண்ணுறது? ஆனால் பரோட்டாவில் இப்போல்லாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அதுவும் வாங்கி கொடுப்பேன். அதுவும் நான் சீக்கிரமே வாங்கி கொடுப்பேன். அதுவும் சாப்பாடு விஷயத்தில் நானும் எவ்வளோ கவனமாக இருக்கேன். நான் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு இதில் அந்த இதை எப்படி பார்க்கணுமோ நான் அப்படி தான் கொடுப்பேன். சாப்பாடுலேருந்து எல்லாமே. ஹரிக்குட்டிங்க திரும்பி பாரு, அவன் காரை கழுவிட்டுருக்காங்க அண்ணன். அதனால் அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறேன். இங்கே எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லி எனக்கு பரவாயில்லன்னு சொல்லு. இப்போது ஹரீஷ் குட்டா எனக்கு இப்போ பரவாயில்ல சொல்லு, நல்லா ஆகிட்டேன் பரவாயில்ல சொல்லிடி. அவன் என்ன தெரியுமாங்க நினச்சா, நான் கிளப்பி விடும்போது ஸ்கூலுக்கு தான் அம்மா கிளப்பி விட்றாளான்னு சொல்லிட்டு தலையெல்லாம் கலைச்சி விட்றான், தலை வாரி விட்டதும். அப்புறம் இல்லை மக்களே ஸ்கூலுக்கு போகலை சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சிரிச்சிட்டு இருந்திருக்காரு. ஸ்கூலுக்கு போனாலும் இவனுக்கு கஷ்டம்தான். ஹரி இங்கே பாரு, நிமிந்து பாரு ஹரீஷ் குட்டா. அப்புறம் நான் இது அடிக்கடி இப்படி வரக்கூடாதுல்ல. நான் நீ சித்தாவில் போய் காமிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேங்க. பிள்ளைக்கு சித்தா டாக்டரை பார்க்கலாம், இந்த மெடிசின் சரியானதுக்கு. நில்லுமாக்கா பேச விடு. நீ அங்கேயே போய் கார் கழுவுறதை பாருடே, போடே புண்ணியவானே. நான் சித்தாவில் கொண்டு காமிக்கலான்னு பார்த்துட்ருக்கேங்க. ஏன்னா இது அடிக்கடி இப்படி வரக்கூடாதுல்ல அங்கே பிள்ளைக்கு. எனக்கு அதுவே சங்கடமாக இருக்குது. அவன் எப்போ நகை கடிச்சுப்பானோன்னு பயந்தது போக இப்போ என் பிள்ளை எப்போ நடக்காமல் போயிடுவானோன்னு அதே ஒரு பயமாக இருக்குங்க. எந்த வேலையும் ஓட மாட்டேங்க. இருமா போ, வா வீட்டுக்குள்ளே வா, வெயில் அடிக்குவா, வா என் தங்க பிள்ளை மெதுவா. அதனால் சித்தா டாக்டரை பார்க்கலான்ட்டு உட்காந்துட்டு வா 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 நீ இங்கே உட்கார், வா 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 அம்மா கிட்ட உட்கார், எனக்கு தைக்கிற வேலை இருக்குது. உட்கார். இப்போ அவனுக்கு வீடியோவை காமிக்கணுமாங்க, அதனால தான் என்கிட்ட வந்துருக்க செல்லை காமிக்கணும். அப்போதே செல்லை எடுத்ததில் அது ரவா உப்புமா சாப்பிட்ற வீடியோலாம் கட் ஆகிடுச்சு. வலிக்கு. ஆனால் இவனை வளர்க்குற ஒரு பெரிய டாஸ்க் என்ன தெரியுமாங்க எனக்கு, இந்த நகம் வெட்டுறதும் முடி கட் பண்ணுறதும் தான். மக்கள் அம்மா இந்த நகம் வெட்டும் போது என்ன போட்டு பாடாப்படுத்தி